நம்ம வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவரான முதலமைச்சர் அவருக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம். வாழ்த்துக்கள் தோழரே. அதுவும் வேட்டை படம் பார்த்துக்கல. பார்த்திருக்கேன். அந்த படத்துல வந்து ஒரு ரொம்ப ஐகானிக் டைலாக்னு ஒண்ணு இருக்கு. இது நிறைய ஆல்வேஸ் அல்டிமேட். அதுவும் அல்டிமேட் தான் ஃபேவரட். அந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏமாறுற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்திட்டே தான் இருப்பான். விஜய் நான் சொல்றேன், நீ விஜய் நான் சொல்றேன் திமிரு தான் நீ சிஎம் சொல்லுவ. நீ நான் நேரா சொல்ல விரும்பல, சுத்தி வளைச்சு சொல்றேன். சிஎம் அதுவும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே சிஎம் ஆவாரு அப்படின்னு ஒரு வகையில பார்த்தா கிரேட் தான். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். எப்பவுமே இப்ப யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர் கூட தான் இருக்காரு. ஆனா ஒரு நிறைய டைமிங் இது. அதுவும் கட்சி விட்டா தனியா கட்சி வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அவர் நிறைய கட்சி பண்ணி எல்லாம் பண்ணிருக்காரு. அந்த அதே டைம் படமும் நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு. ஆனா விஜய் வந்து அவர் என்ன பண்ண 2 வருஷத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத ஒரு வெற்றி அடைஞ்சாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ சொன்ன அந்த ஞாபகம் வருது. ஏமாறுறாங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க. விஜய் வந்து பயங்கர கிளவரான ஒரு பர்சன் எனக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சுச்சு. சினிமால சொல்றேன் இல்ல பாலிடிக்ஸ் சொல்றீங்க? ரியல் லைஃப்ல சொல்றேன், பாலிடிக்ஸ் சொல்றேன். ஓகே. ஏன்னா என்ன பண்ணாலும் ஒரு சிலர் வந்து அவர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. தப்பே பண்ணாலும் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்கன்னு இதுல தெளிவா காமிச்சிட்டாரு. புரிய வச்சா வேணும்ன்ற மாதிரி அந்த டைலாக் வந்து பெர்ஃபெக்டா இவருக்கு தான் மேட்ச் ஆச்சு. நீ என்ன வேணா பண்ணு, என்ன கோமளித்தனம் அஃபேர் வச்சிருக்கியா, அது கூட பிரச்சனை கிடையாது. ஒருத்தன் வந்து ஒரு ஃபேன் பேஸ கரெக்டா யூஸ் பண்ணிருக்காருன்னா அது விஜய் தான். ஆனா விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு இது போதும், இது சொன்னா போதும், கொள்கை தேவையில்லை. அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்து எல்லா ஆக்டர்ஸையும் வந்து உள்ளுக்குள்ள ட்ரை பண்ண தெரியுமா? படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உள்ள கூட்டு வரதா இருக்கட்டும், தலை நீ யார் ஃபேன் தலை அப்படின்ட்டு இப்படி கோட்ல அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து விஜயகாந்தா இருக்கட்டும், எல்லாத்தையும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாரோ. பயங்கரமான கிளவரான பர்சன். இந்த 2026 வந்து எவன் யூஸ் பண்ணாலும் இல்லையோ தளபதி கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்காரு. எல்லாருமே வந்து 2026 வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி நாங்க பண்ணணும் அப்படின்ட்டு. தளபதி என்ன ரெசல்யூஷன் எடுத்திருப்பாரோ அதை பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. அது ரிசல்ட்டும் அவர் வந்து அனுபவிச்சிட்டாரு. நம்ம வச்சு ஏமாத்துங்க எல்லாத்தையும், புரியுதா? நம்ம வச்சு கழுத்த இருக்கணும்ன்றது இருக்குல்ல. எனக்கு ஆசையா இருக்கு யாராச்சும் ஏமாத்தணும். நீ ஏமாறுவே தவிர ஏமாத்தலாம் மாட்டேன். 4 பேர் ஏமாத்தாங்க, எல்லாம் போவாங்க தவிர நம்மள எப்படி விஜய் ஏமாத்துறாரு. அதை பத்தி நம்ம எதுவுமே அவரு மேல எங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்றது தப்புமே கிடையாது. அவரு பெர்ஃபெக்டா போவோம், இந்த மாதிரி டேலி பண்ணணுங்கிறது கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி இவங்களை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது தெரியல விஜய் அவருக்கு தெரிஞ்சிருக்கு.